ஹலோ கைஸ், ஐம் வருண். மார்ச் 11, 2025 பாகிஸ்தான் நாட்டின் குவேட்டா பகுதியிலிருந்து பெஷாவர் நோக்கி ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புறப்படுத்தி இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல 400க்கும் மேற்பட்ட பேசஞ்சர் மற்றும் லீவுக்காக தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல ராணுவ வீரர்கள் இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருக்காங்க. இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பலுச்சிஸ்தான் எனும் பகுதிக்கு வரும்போது இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மீது பலுச்சிஸ்தான் லிபரேஷன்ஸ் ஆர்மி PLA எனப்படும் அமைப்பு இந்த ட்ரெயின் மீது ஷூட் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல இந்த ட்ரெயின்ல இருந்த ராணுவ வீரர்கள் பதில் தாக்குதல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ராணுவ வீரர்களுடைய தாக்குதலை முறியடித்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன்ஸ் ஆர்மி PLA அமைப்பு ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க, ஃபுல்லா ஹைஜாக் பண்றாங்க. தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருந்த 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த PLA அமைப்பு பிணை கைதிகளா, ஹாஸ்டேஜஸா பிடித்து வைத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலுச்சிஸ்தான் பகுதியை சேர்ந்த மக்களை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருந்த 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மற்றும் PLA அமைப்பு பிணை கைதிகளா, ஹாஸ்டேஜஸா பிடித்து வைத்திருக்காங்க. பலுச்சிஸ்தான் லிபரேஷன்ஸ் ஆர்மினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, பாகிஸ்தான் சைனாவுடன் சேர்ந்து பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில இருந்து இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க. அதனால பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மக்களோட வாழ்வாதாரம் பாதிப்படையுது. அதனால பலுச்சிஸ்தான் மாகாணத்தை விட்டு பலுச்சிஸ்தான் மாகாணம் தனி நாடா இருக்கட்டும், பாகிஸ்தான் வேணாம் அப்படின்ட்டு பலுச்சிஸ்தான் மாகாணத்துல உள்ள போராட்டக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான் மாகாணத்துல ஒரு ஆர்மி உருவாகுது. அதுதான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன்ஸ் ஆர்மி. இத பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புல சேர்க்கிறாங்க. பலுச்சிஸ்தான் லிபரேஷன்ஸ் ஆர்மி தான் நேத்திக்கு மார்ச் 11, 2025 ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் பிணை கைதிகளை, ஹாஸ்டேஜஸா பிடித்து வைத்திருக்காங்க. PLA அமைப்பு பிடித்து வைத்திருக்கிற பாகிஸ்தானுடைய 100க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸை பாகிஸ்தான் எப்படி காப்பாற்றுவாங்க, இந்த PLA அமைப்பு இவர்களுடைய டிமாண்ட்ஸை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்வாங்களா போன்றவற்றை பொறுத்திருந்து பார்ப்போம். See you.